அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்தாப்பம் பண்ண போகிறோம். கல்லப்பன்னு சொல்லுவாங்க கேரளாவில். இது ஃபேமஸான டிஷ். இது அது கல்தாப்பன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறது கல்லப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கிளாஸு அரிசி 250 கிராம் 300 கிராம் ஆஃப் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறிடணும். அரிசி ஒரு 4 to 5 hours ஊறினாலும் போதும். இல்லை அப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 kg அவ்வளோ வெல்லம் எடுத்துகிட்டு உருக்கிக்கணும். இது உருக்கிக்கணும். அப்புறம் ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு தேங்காய் இப்படி சின்ன சின்ன பீஸ் பண்ணிக்கணும். இல்லை பெருசாக இருந்தால் அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. இப்படி சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அரிசி தண்ணியிலேருந்து அப்படியே வாரி டைரெக்டாக மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. தோசைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இது அரிசி ஆட்டுறக்குள்ளே நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நம்ம காய்ச்சிக்கலாம். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம அது காய்ச்சி எடுத்துடலாம். அப்புறம் அரிசியும் ஆட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இங்கே இருங்க, இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தோசை மாவு மாதிரி இருக்கணும், தண்ணி மாதிரி. அப்படின்னா தோசைக்கு எவ்வளோ நம்ம தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியில் பண்ணிக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி ஊற்றி எடுத்துக்கணும். இதில் நம்ம வந்து வெல்லம் உருக்கி வச்சுருக்கிறத அரைச்சி ஊற்றிக்கணும். அரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் 250 கிராமுக்கு 1/4 kg வெல்லம் உருக்கிட்டு அது ஊற்றிக்கணும். அப்போ எல்லாமே இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆச்சு. லிக்விட் ஆனாலும் பரவாயில்ல. அப்படின்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அதுலேயே அந்த வெல்லம் உருக்கி ஊற்றிக்கணும். இதில் தேங்காவும் நம்ம போட்டுக்கணும். நம்ம அறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து போட்டுக்கணும். இந்த ஏலக்காய் வெல்லம் போட்டனால மனம் சூப்பராக வரும். அட்டகாசமான மனம் இருக்கும். இது போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு ஒரு 1 hour ஊறக்கு வச்சிடணும். இது நல்லா ஊறணும். 1 hour ஆன பிறகு தான் நம்ம ஆப்பம் மாதிரி ஊற்றிக்கணும். அதுக்கு தான் கல்லப்பங்கிறது. நல்லா கெட்டியான பேனில் ஊற்றிக்கணும். இது 1 hour இப்படியே ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 hour ஆயிடுச்சு. மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 tablespoon அவ்வளோ கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஊற்றின பிறகு அதில் ஒரு 1 teaspoon அவ்வளோ ஜீரகம் போட்டுட்டு அது பொரியிற வரைக்கும் விடுங்க. அது பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டுக்கணும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மட்டும் அது விடணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாகவே அதில் ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் இலக்கி விட்டுடுங்க. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் மேலே மிக்ஸ் ஆகிறதுக்கு. அப்புறமா இது வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வேவிக்கணும். இல்லாட்டி வேகாது. ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம், ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் வச்சு வேவிச்சு எடுக்கலாம். அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போடணும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேவி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. சைடெல்லாம் விட்டு வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்கு. இது வந்து இன்னும் நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் கூடி நடுவில் வேவருக்கு இருக்குது. அந்த நடுவில் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி இது கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம நல்லபடியாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கிட்டு வேவிக்கலாம். திருப்பும் போது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இப்படி எல்லா சைடும் விட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிட் எடுத்து அதில் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் சைடு வேகணும். மொல்லமாக அந்த லிட்லேருந்து அதுக்குள்ளே போட்டு விடுங்க. போட்டுட்டு அந்த பக்கம் சைடு நல்லா வேவிச்சுக்கலாம்.
நல்லா திருப்பி போட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் சைடும் லிட் போட்டு மூடி வேவிக்கணும். கொஞ்சம் அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வேவிச்சிடலாம். வேவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடுச்சு. இனி ஒரு வாட்டி இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் கூட வேவிச்சுக்குங்க. வேவிச்சுட்டால் சூப்பராக வரும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப எம்மியான டிஷ்ஷு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது. தேங்காய் நிறைஞ்ச கல்லப்பம் ரெடி ஆகிடுச்சு. கல்லப்பம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன். மீண்டும் அதர் வீடியோவில் சந்திப்போம். ரஹ்மிஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. வாட்டி பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பிளேட்டில் வச்சு ஆறுனவருக்கு கட் பண்ணி சாப்பிடுங்க. தேங்காய், ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டனால நல்ல சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரு, டேஸ்ட் எல்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லாட்டி மார்னிங்கு உங்களுக்கு 11 o'clock மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம்.